வணக்கம். இன்றைக்கி தலைப்பு இறைச்சி. பொதுவாக இறைச்சின்ற ஒரு வார்த்தை வேறொருலாம் இருக்குது. கருப்பொருள் இறைச்சி அப்படிலாம் சொல்லுவாங்க. அன்பின் ஐந்திணை அப்படிலாம் சொல்லும்போது பாட்டுங்கள்லாம் எதுனாங்கன்னா இறைச்சி என்ன அதில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது இனத்தை சொல்ல வர்றாரு அந்த ஆசிரியர், நூலாசிரியர். சுச்சுவேஷனு என்ன சுச்சுவேஷனு, எந்த மாதிரி பாட்டு எதனா ஒரு பாட்டு எதை சொன்னாக்கா அவர் கவிஞர்கிட்ட அவர் சொல்லுவார்ல, எந்த மாதிரி சூழ்நிலைங்க, எந்த மாதிரி இருக்கணும், காதலன் காதலி நேசிக்கிற மாதிரி, இல்லை ரெண்டு பேருக்குள்ளே வெறுப்பு ஏற்படுற மாதிரி, ரெண்டு பேரும் பிரிகிற மாதிரி, அது மாதிரிலாம் சுச்சுவேஷன்லாம் சொல்லுவாங்க. இறைச்சி கருப்பொருள் உரிப்பொருள்லாம் சொல்லி பாட்டுங்களுக்கு இருக்கும். அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. இறைச்சி அப்படின்னா ஆதாரம்னு அர்த்தம். இறைச்சின்னா ஆதாரம் அப்படின்னு ஒரு பொருள் அதுக்கு இருக்குது. இறைச்சி அப்படின்னா மாமிசம், உடல்லேருந்து எடுக்கப்பட்டது அல்லது உடல். உடல் கூட இறைச்சி தான். ஏன்னா ஆதாரமானது, உயிர் தங்குறது எதில், உடலில். அதனால் அது பேர் என்ன, இப்போ இந்த உடலை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது, அதுதான் இப்போ பிரச்சனை. முதல்ல சாப்பிட்றதுன்னா என்ன, சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்றது. அப்புறம் சாப்பிடுதல் அல்லது உண்றது என்ன, அது ஏன் சாப்பிட்றோம், மனுஷன் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா, சாப்பிட்டு தான் ஆகணும். எதை சாப்பிட்ணும், எது ஜீரணம் ஆகுதோ அதை சாப்பிட்ணும். நமக்கு எது ருசியாக இருக்குதோ அதை சாப்பிடுவோம். எது ஜீரணம் ஆகுதோ, எது ருசியாக இருக்குதோ, எது எளிமையாக கிடைக்குதோ, எது நமக்கு எளிமையாக கிடைக்குதோ, எது ருசியாக இருக்குதோ, எது ஜீரணமாகுதோ அதை சாப்பிடுவோம். யார் தேர்ந்தெடுத்துப்போம், யார் யார் தேர்ந்தெடுத்தவங்களோ, யார் யாருக்கு எங்கெங்கே எது கிடைக்குதோ அப்படி தான் தேர்ந்தெடுத்துப்போம். இப்போ இந்த இறைச்சி அல்லது இப்போ ஆளாளுக்கு ஒன்று சொல்லி வச்சுக்கிறாங்க. சைவம் அசைவம்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. இறைச்சி சாப்பிட்டா அசைவி அப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. இறைச்சி அப்படின்னு சொன்னால் உடம்புன்னு சொல்லிட்டேன். வேர்க்கடலை ஒரு உடம்பா இல்லையா, வேர்க்கடலைன்னு ஒன்று பார்க்குறோமே, அது ஒரு உடம்பா, உடம்பா இல்லையா? கத்திரிக்காய் ஒரு உடம்பா, உடம்பு தான். நெல் ஒரு உடம்பா, ஏன் அதில் உயிர் தங்கி இருக்குதா, போட்டால் முளைக்குமா, உடம்பை சாப்பிட்லாமா சாப்பிடாதா? இப்போ சைவம் அசைவம் எப்படி சொல்லி வச்சுக்கிறான், எப்படி பண்ணி வச்சுக்கிறான், யார் செஞ்சு வச்சுக்கிறான் பார்த்தீங்கன்னா, செத்ததோர் மாடு எடுப்போம் சிவசிவா சுடுகாடு தன்னை காப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறார். மாடு செத்து போச்சு, எடுத்துன்னு போய் புதைக்க சொன்னாங்க. அந்த வெட்டியார் என்ன பண்ணார், எடுத்துன்னு போய் எல்லாத்தையுமே கொளுத்துருமே, அந்த மாதிரி இந்த மாடியும் கொளுத்தி பார்ப்போம் அப்படின்னு கொளுத்துனார். எரிஞ்சுன்னு இருந்தது. வேகும்போது பார்த்தா வாசனை. பொதுவாக உருகும்போது, நெய் உருகும்போது அல்லது கொழுப்பு உருகும்போது வாசனை பீறிட்டு வரும். இன்றைக்கி நீங்கள் கடாயில் நீங்கள் போடுற கொழுப்பெல்லாம் என்ன தான், இறைச்சிலேருந்து எடுக்கப்பட்டது தான், வேறு ஃபார்மேட்டில். டேரெக்டாகவே கொழுப்பு எடுத்துன்னு போயிடலாம், மிஷினில் போட்டு அரைச்செல்லாம் பிஸ்கெட்லாம் போட்டுடுறாங்க. நீங்கள் அது மாதிரிலாம் சொல்லி நீங்களாம் தெரிஞ்சிட முடியாது, ஏமாற்றப்படுறோம் நம்ம, அவ்வளோதானே தவிர உண்மை அப்படி இல்லை. அப்போ வேகும்போது அந்த வாசனை அவனை தாக்க முடியாமல் எடுத்து சாப்பிட்டா ருசியாக இருந்தது. சாப்பிட்டா எப்படி இருந்தது, ருசியாக இருந்தது. சாப்பிட்டோம் பலசாலியாக வர ஆகிட்டான். சாப்பிட்டோன்னா ஆகிட்டான், பலசாலி ஆகிட்டான். சாப்பிடுவோன்னா சாப்பிட மாட்டேன், நான் தொடர்ந்து சாப்பிடுவோம். வேர்க்கடலை நீங்கள் எடுத்து நெருப்பில் போட்டீங்க, டமான்னு வெடிக்குது, வாசனை தூக்குது. வேர்க்கடலை போட்டால் வெடித்து வாசனை வருமா வராதா, வரும். வாசனை தான் உங்களை இழுத்துச்சு. அதை வாசனை என்ன பண்ணிச்சு, சுண்டு எடுத்து வாயில் போட்ட உடனே மென்னிங்க, எப்படி இருந்தது, ருசியாக இருந்து வெளியே துப்பிடுவீங்க, உள்ளே தள்ளினீங்க, ஆரோக்கியமாக இருந்தீங்க. சாப்பிட்டீங்களா சாப்பிட மாட்டீங்களா, உடம்பு தானே, நெருப்பில் போட்டு எடுத்தீங்க, நல்லா இருந்தது, சாப்பிட்டீங்க. இறைச்சி சாப்பிட்லாமா சாப்பிடாதா? எப்படி பார்க்கலன்னா என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, ஏற்றத்தாழ்வுகள் மனிதனுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுத்தி குருப்பிசம் கூட்டம் கூட்டமாக பிரிக்கிறான். மனிதன் கூட்டம் கூட்டமாக வாழ தகுந்தவன் மாதிரி. இந்த கொரில்லாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும். இந்த விலங்குகளாக இருக்கும்போது அந்த பண்பு மனிதனுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி நினச்சிக்கின்னு ஒரு கூட்டமாக மனிதன் கூட்டமாக இல்லை, மனிதன்ற ஒரே கூட்டமாக வாழ முடியும் எப்போன்னா புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா. இல்லைன்னா எப்படி தான் இருக்கலாம், நான் ஒரு கூட்டம், தலைவர்கள் நிறைய வேணும்னா எப்படி இருக்கணும், என் தலைமையில் ஒரு கூட்டம், இங்கே யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க தலைமையில் ஒரு கூட்டம், ஆளாளுக்கு யாரெல்லாம் தன்னை நிரூபிக்க நினைக்கிறாங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு
என் நாடு, என் மக்கள், என் குணம் என்று ஏற்படுத்தி கொண்டு அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குழு, ஒரு கூட்டம், ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவர். இந்த தலைவர்கள் அந்த கூட்டத்தை பாதுகாக்கணும், இன்னொரு கூட்டத்தை கூட போய் சேரக்கூடாது. என்ன செய்யணும்? ஒரு குழு, ஒரு கூட்டம், அதில் ஒரு தலைவர். அந்த தலைவர் என்ன ஆகக்கூடாது? இன்னொரு குழுவை கூட போய் சேராமல். ஆனால் அந்த தலைவர் இன்னொரு குழுக்கிட்டலாம் பேசலாம், போகலாம், வரலாம், தலைவர்ன்ற அந்தஸ்தோட. ஆனால் குழுவை எப்படி வச்சுப்பார்? அவர் தன் அடிமையாக தனக்கு கீழே வச்சுப்பார். அப்போ அவர் உணவில் இல்லை பராமரிப்பை, கலாச்சாரத்தை, எப்படி வாழணுன்றதை, எப்படி நடந்துன்றதெல்லாம் சொல்லிடுவார். எப்படி எப்படி இருக்கணுன்றதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறா? கூட்டத்துக்கு தலைவர். அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு 2 பேரை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. இல்லைன்னா சொல்லி கொடுக்குறவனே ராஜாவை தேர்ந்தெடுக்கிறான். ஒரு கூட்டத்தை உருவாக்குறவனே கூட்டத்தை ஆடுறதுக்கான ஆளையும் தேர்ந்தெடுக்கிறான். இவர் ஆடுறது இல்லை. இவர் என்ன ஆயிடுறாரு? சும்மா சொல்லி கொடுத்துட்டு மட்டும் ஓரமாக உட்காந்து ராஜகுரு, குரு அப்படின்ற ஒரு பேரில். பலவிதமான கலாச்சாரம், பலவிதமான கூட்டம், பலவிதமான குழுக்கள், பலவிதமான உணவு முறைகள். இப்போது எல்லாம் ஒன்றா வரும், எல்லாரும் எல்லா கூட்டத்தையும் பார்க்குறோம். கூட்டத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு அவமதிக்கப்படுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் வளருது. யாருக்கு? கூட்டத்தில் குரங்கா இருந்த நாம் என்ன ஆகிட்டோம்? சொன்னதெல்லாம் எஸ், ஆமாம்மான்னு சொல்லி இந்த நாம் என்ன ஆகிட்டோம்? திருத்திட்டோம், திருந்தப்பட்டுட்டோம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, மனித சமூகமே ஒன்றா இருக்கணும், அதாவது எங்களுடைய ஆட்சியில் சூரிய அஸ்தமனமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு கூட்டம் உலகம் முழுசும் போய் ஆளுமை செலுத்துது. அவன் போய் என்ன சொல்லி கொடுக்குறான்னா, எல்லாருக்கும் மனிதத்தை சொல்லித்தரான். அவன் என்ன பண்ணுறான்? நிறைய உங்களுக்கு வரலாறு இருட்டடிப்பு செஞ்சு வச்சுக்கிறானுங்க. அவன் எல்லா கண்ட்ரியும் பிடிச்சிக்கினா, அவனுக்கு உரிமை ஆக்கிக்கினா, இங்கே இருக்கிற சொத்தெல்லாம் திருடின்னு போயிட்டான், இங்கேருந்து எல்லாத்தையும் பண்ணுகிறான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன இல்லை, அப்படி ஒரு உண்மை இல்லை. எப்போ தெரியும்? நீங்களும் படித்து, நீங்களும் புரிஞ்சுக்கின்னு, நீங்களும் இது பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? உங்களுக்கு இது புரிய வரும். அப்போது சாப்பிட்ற சாப்பாடு ஒரு கூட்டமாக பிரிக்கிறான். முதல்ல விலங்காக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன இல்லை, யாருக்கும் நம்ம அடிமையாக இல்லை. கூட்டமாக இருக்கிற பட்சத்தில் கூட்டத்துக்கு என்ன செஞ்சு வச்சுக்கிறான்? புத்தகங்கள்லாம் எழுதி வச்சுன்னு எப்படி வாழணுன்றதுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறான்? கடவுளின் பேரால் எழுதப்பட்டு வச்சுக்கிறான் புக்குங்களை. புக்கை எப்படி எழுதி வச்சுக்கிறான்? கடவுளின் பேரில். சாதாரணமாக நீ சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். இதை அவர் சொன்னார்ப்பா. யார்? கடவுள் சொன்னார். மேலேருந்து இறங்கி கடவுள் சொல்லிக்கிறார். யார்கிட்டன்னா அந்த கூட்ட தலைவன்கிட்ட போய் பேசிக்கிறார். கருப்பாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, கும்பலாக இரு அப்படின்னு சொல்லிக்கிறார். சிவப்பாக சாயம் பூசிக்கோ, இல்லை வெள்ளையாக சாயம் பூசிக்கோ, உருள் கல் கும்பிடு, கோபுரம் கட்டு. இந்த கடவுளுக்கு வேறு வேலை இல்லை பார்த்துக்கா. இது ஆகம விதிப்படி கட்டு, இந்த கோயிலை இப்படி கட்டு, இப்படி ஒரு 3 ரவுண்டு சுற்று, இப்படி ஒரு 3 ரவுண்டு சுற்று. நவகிரகம்லாம் இருக்குது, அதுங்களெல்லாம் எடுத்து இங்கே சிலையாக வச்சுக்கோ. இங்கே கும்பிட்டேன்னா அதுங்களுக்கு போய் நேராக கேட்கும், உன் பேச்செல்லாம் கேட்டு அது உனக்கு அடங்கிடும். என்னன்னாலாம் செய்ய முடியாதோ செய்யணுமோ எல்லாத்தையும் யாருக்கு சொல்லி கொடுத்து வச்சுக்கிறாரு? ஒரு கூட்டத்துக்கு சொல்லி வச்சுக்கிறாரு. இன்னொரு கூட்டம் அதை கேட்குமா? ஒரு கூட்டம் சொல்லி ஒத்துக்கும். இன்னொரு கூட்டத்துக்கு அவர் யாரும் இல்லை, தலைவர் இல்லை. அந்த கூட்டம் இன்னொரு மாதிரியே வாழ்ந்துங்குது. இப்போ கூட்டமாக வாழ்ந்துன்னு இருக்குது. கூட்டங்களெல்லாம் சேர முடியாமல் போயிடுச்சு. இப்போது மனிதன் வந்தால் பண்ணுற படம் எடுக்கிறவன் இப்போ எல்லாத்துக்கும் வரான். அவன் என்ன சொல்கிறான்? எல்லாரும் எப்படி தான் இருக்கணுன்றான், மனுஷனாக இருக்கணுன்றான். அவன் தான் என்ன செய்கிறான்? ஏன்டா டேய், நீ ராஜா வந்தால் உன் புள்ள எப்படி ராஜா வர முடியும்? மக்கு புள்ள நீ ராஜாவாக்கிடுவியா? அட்லீஸ்ட் உனக்கு புள்ள பொருள்னா யாரா ராஜா? அப்போனா எங்களுக்கு எல்லோரும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணு, கூட்டமாக இரு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வழியை தேடுன்னா. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுன்னா என்ன? இங்கேருந்து அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு இல்லை, இங்கே இருக்கிற உனக்கே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. இங்கே ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை ஓர மாதிரி நடத்துகிறான். ஒரு மனிதன் நடந்து வரான், ஒரு மனிதன் எதிர நடந்து வரான், செருப்பு போடாமல். ஒருத்தன் நல்லா செருப்பு போட்டுன்னு டவுல் போட்டுன்னு மேலே நல்லா வேஷ்டி கட்டின்னு பளிச்சுன்னு நடந்து வரான். இன்னொரு மனுஷன் செருப்புலாம் போடல. அவனை பார்த்துட்டு இவன் குஞ்சிக்கிறான், மேலே இருக்கிற துண்டை தூக்கி இடுப்பில் கட்டிக்கிறான். பார்க்குற மனுஷனுக்கு என்ன ஆகும்? 2 குழுக்குள்ளே வேறு மனிதனே இது இருக்குது. 3வது எந்த குழுவிலுமே அடிமைப்படாத ஒரு மனுஷன் அதை பார்த்து என்ன நடக்குன்னா அதுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஒரு மனுஷனை பார்த்து ஒரு மனுஷன் இவ்வளோ கேவலமாக நடத்துகிறான். ஒரு மனுஷனுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் எப்படி அசிங்கமாயிட்டான். யார் பார்க்குறது? வெளியேந்து வந்த மனிதன் பார்க்குறான். ஒரு ஆம்பளை செத்து விட்டான், பொம்பளை கூட செத்து தள்ளுறானுங்க. என்ன பண்ணுறான்? ஆம்பளை செத்து விட்டா பொம்பளையை கூட செத்து தள்ளுறானுங்க. ஒருத்தன் ட்ரெஸ்ஸு போட்டுங்கிறான், ஒருத்தன் ட்ரெஸ்ஸு போடாமங்கிறான். ஒரு பொம்பளை மாறாப்பு போட்டுனுக்கிறான், ஒரு பொம்பளை மாறாப்பு துணி போடாமங்கிறா. இதெல்லாம் பார்த்தா என்ன ஆகிடுவான்? 3வது குழு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் பார்க்கும்போது என்னடா அதிசயமாகுது, டென்ஷன் ஆகிட்டான் அவன். இப்படிலாம் இருக்கக்கூடாது,
இவனுக்கு டென்ஷன் ஆகிட்டானுங்க. நம்ம உரிமையில் போயிடுதே, நம்ம தலைவராக இருக்க முடியாது, நம்ம என்ன பண்ண முடியாது குழுவை. இன்றைக்கி மட்டும் இல்லை, இப்போவும் இன்றைக்கும் அது நடந்துனுக்குது. என்றைக்கோ காட்டு விலங்குகளாக இருந்து மனுஷனாக மாறின பிறகு நாகரிகம் மன்ற பிறகு நடந்த சம்பவம் அது இல்லை. இன்ன வரைக்கும் அந்த சம்பவம் நடந்துன்னு இருக்குது. ஒரு மனிதன் தனக்குள்ள உதயமாகறதெல்லாம் பண்ணுறான்னா, ஒரு மன்னன் ஆகிட்டான்னா அவன் என்ன நினைக்கிறான்னா அப்படி தான். என்ன மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. அசோகர் பௌத்த மதத்தை சார்ந்தார்னா நீங்களாம் என்ன பண்ணி ஆகணா, பௌத்தத்தை சேரணும். ஏன் மன்னர் மாறிவிட்டா நீ என்ன தான் ஆகணும்? மன்னா வந்து மாங்காய் தான் சாப்பிட்ணுன்ட்டாருன்னா நம்மளும் என்ன சாப்பிட்ணும்? மாங்காய் தான் சாப்பிட்ணும். இல்லை தேங்காய் சாப்பிடாது ஊட்டினுக்கணும், ஆனால் டெய்லியும் ஊட்டினுக்கணும் நம்மளும். ஏன் மன்னர் ஆட்சி காலத்தில் என்ன நடந்துருக்குதுன்னா சிவிலைசேஷன் ஆயிடுச்சு. ஒரு உலக நாடு முழுசுமாக இன்னொருத்தன் வந்து ஆட்சி ஆள்றான், எல்லாருக்கும் ஓட்டு உரிமை கொடுக்குறான், ஜனநாயகம்னு ஒன்று ஏற்படுத்துகிறான், எல்லாருக்கும் உரிமை இருக்குது. யாரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, என்ன ஆள்றதுக்கு, எனக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு, நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் நானே தேர்ந்தெடுக்கணுன்ற மாதிரியானதெல்லாம் மாறிடுச்சு. எல்லாம் டெமினியனாக பிரித்து நாடுன்னு ஒன்று உருவாக்கி கொடுத்தவொடனே அவன் இந்தியாவை அடிமைப்படுத்தினான்றான் புறம்போக்கு. இந்தியாவை யார் உருவாக்கினானோ அவனை அடிமையாக்கினான்றான் இந்தியாவை. என்ன பெரிய பைத்தியக்காரத்தானே பாருங்களேன். இந்தியான்னு ஏற்கனவே இருந்த மாதிரியாகவும், அதில் இவங்கெல்லாம் பெருசாக ஆராய்ச்சி நல்ல ராஜாங்கெல்லாம் செஞ்சிருந்த மாதிரியாகவும், வெளியேந்து ஒருத்தர் ஓடியா இருந்தது இந்த நாட்டை பிடிச்சின மாதிரியாகவும் பேசி வச்சுக்கிறான். நாட்டை உருவாக்குனவனே அவன். ஆனால் நம்ம எப்படி படிக்கிறோம்? அடிமைப்படுத்தி தான் படிக்கிறோம். பாருங்களேன், ஒரு வீடு கட்டி கொடுத்தா என் வீட்டு அவன் வச்சுங்கிறான்னு சொல்கிறோம். ஒரு நாடுன்ற ஒரு செட்டப்பை செஞ்சு கொடுத்த தெய்வீகத்தை என்ன சொல்லி வச்சுக்கிறான், நம்மளுக்கு அடிமைப்படுத்திக்கிறான்னு சொல்லி வச்சுக்கிறான். எவ்வளோ பெரிய அசிங்கத்தை படிக்கலாம் பார்த்தீங்களா நம்ம. அப்போ நமக்கு என்ன கல்வி முறை என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினல்லாம் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது நமக்கு. இந்த அரசியல்வாதியோ அல்லது ஒரு தலைவர்னு சொல்லிக்கிறவனோ இந்த கூட்டத்தை எப்படி வழிநடத்தணும்னு நினைக்கிறானோ அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான புத்தகங்களை என்ன பண்ணுவான் அவன், கொள்கையில் வகுத்து அந்த 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 கூட்டத்தில் இருக்கிறவங்களெல்லாம் படிக்க வைப்பான். ஐயோ நீ ஜாதியில் இப்படி தான், அவர் பெரியவர், அவரை பார்த்தா என்ன பண்ண மதி, நீ என்ன பண்ண, இதுதான் என் விதின்னு வர சொல்லிட்டேன். நீ அப்படி பிறந்தது இப்படி பிறந்தது என்னான்னு சொல்லிட்டான். நீயும் மனுஷனாக தான் பிறந்த, நீ என்ன தான் பிறந்த, என்ன தந்தாலும் நான் அந்த ஜாதியில் பிறக்கல இல்லை. அதனால் விதி ஒத்துக்கவும் செஞ்சுட்டேன். ஏன் ரொம்ப காலமாக உனக்கு ஒரு பொய்யை சொல்லினே தான் என்ன ஆகிடும், உண்மை ஆகிடும். அப்படி தான் உண்மையாக்கி வச்சிக்கின்னு ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், சாப்பிட்ணுக்கிறவங்களில் வித்தியாசமான உணவுகள் ஆயிடுச்சு. ஜாதிகள் ஏற்றத்தாழ் பிரித்து கூட்டத்துக்குள்ளே பிரித்து வச்சுக்கிறான். துணி துவைக்கிறதுக்கு ஒரு கூட்டம், முடி வெட்டுறதுக்கு ஒரு கூட்டம், டாய்லெட் கழுவுறதுக்கு ஒரு கூட்டம், வாழ்கிறதுக்கு ஒரு கூட்டம், வாழ்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரே கூட்டம். இந்த கூட்டங்கள்லாம் ஒன்றாயிடக்கூடாது எப்பவுமே. நாம் ஒரு 100 பேர் வாழ போகிறோம், 50 பேர் முடி வெட்டுறதுக்கு, 10 பேர் ககுசு கவுத்துக்கு, 20 பேர் பணம் எரிக்கிறதுக்கு நம்ம ஆக்குறோம். அவங்களாம் சேர்ந்தா நம்மளோட 101 பேர் அவன் அதிகமாகிட்டா நம்மளை ஜெயிச்சிடுவான் இல்லை. அவன் சேராமல் இருக்கிறதுக்குன்னா செய்யலாம். அப்போ அவங்களுக்குள்ளவே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து நீ விசேஷம், உன்னை விட அவன் விசேஷம், உன்னை விட இவன் விசேஷம் அப்படின்ட்டு அவனே என்ன பண்ணிப்பான், அவனே சண்டை போட்டுப்பான். நம்ப பிடிக்கலாம். புரியுதா என்ன விஷயம்ட்டு? உனக்குள்ள நீ என்ன பண்ணிருப்ப, நீ இப்போ போய் பாரு, நீ அப்பெல்லாம் வேணாம், இப்போ போய் பாரு. நாங்கள்லாம் ஒரு பேரை சொல்லி பெரிய ஆள், என்ன தந்தாலும் அவர் சின்னவர், நமக்கெல்லாம் பெரிய ஆள் ஒருத்தர் அவரு, நான் உன்னை விட பெரிய ஆள். நீ மாட்டுக்கறி சாப்பிட்றல, நீ சின்ன ஆள். என்ன சாப்பிட்டா சின்ன ஆள், மாட்டுக்கறி சாப்பிட்டா நீ சின்ன ஆள், ஆட்டுக்கறி சாப்பிட்டேன்னா நீ சின்ன ஆள். சைவ சாப்பாடு சாப்பிடல, சைவம் சாப்பிட்டேன்னா அப்போ பார்த்தான் தமிழகத்திலேயே தன்னை உயர்ந்தவனா பிள்ளை மாறின ஒருத்தன் வருவானா, மூலியார் பிள்ளை மாறினா கறி சாப்பிட மாட்டேன், சைவ பிள்ளை பேர் என்ன அவருக்கு, சைவ பிள்ளை. அவர் என்னவா சாப்பிட மாட்டாரா, ஆயிரம் கிடையாது அவர். இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகளில் பார்த்துவிட்டு இவரே உணவு மழக்கிறதுனால தானே உன்னிலேருந்து எனக்கு வித்தியாசமாக இருக்குது. நானும் என்ன பண்ண மாட்டேன், இப்போ கறி சாப்பிட மாட்டேன். அதாவது அறிவில் ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுன்னு இருக்குது இல்லை. 5 அறிவு உள்ள உடம்பை சாப்பிடக்கூடாது. ஒரு அறிவு உடம்பை சாப்பிட்லாம், 2 அறிவு உள்ள உடம்பை சாப்பிட்லாம், 3 அறிவு உடம்புல சாப்பிட்லாம். அந்த மாதிரி ரேஞ்ச் வைஸ் உடம்புன்னு ஆச்சுன்னா என்ன தான் உடம்பு தான். சாப்பிடும்போது அதுக்கு அறிவு இருக்கிறது இல்லை. நீங்கள் கீரை எடுத்து கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அறிவு இருக்கும். ஏன் அது வேலை என்ன, அங்கே கட் பண்ண உடனே அது வேலை என்ன ஆயிடுச்சு, ஒரு அறிவு தான். கட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, அதுக்கு அறிவு அங்கே இல்லை. ஏன்
அதுக்காலமாக அது பூக்கவோ காய்க்கவோ துளிரிடவோ தெரியாது. அது என்ன ஆச்சு, அதோட வேரை இழந்துச்சு. மாடை கட் பண்ணிட்ட பேருக்கு அறிவு இருக்குது, அதில் ஆடை கட் பண்ணிட்ட பேருக்கு அறிவு இருக்கும், ஒரு கோழியை கட் பண்ணிட்ட பேருக்கு அதில் அறிவு இருக்கும். என்ன தான் இருக்கும் அதில்? வெறும் உடம்பு தான் இருக்கும். வேர்க்கடலை உடம்பும் ஒரு மாட்டோட உடம்பு என்ன தான்? உடம்பு தான். ரெண்டு என்ன இல்லை, இது பெருசு இது சின்னது. இதில் நீக்கிறதுக்கு மேலே தோல் இருக்கும், அதில் நீக்கிறதுக்கு உள்ள குடல்லாம் இருக்கும். நீக்கக்கூடியது நீக்கக்கூடாதுன்றது சாப்பிட்றவங்கள பொறுத்து இருக்குது. குடல் கூட சாப்பிட்றாங்கன்னா என்ன பண்ணலாம்? குடல் கூட சாப்பிட்லாம். சிந்தாதிரை போட்டிங்கன்னா பன்னியோட கொழுப்பை எடுத்துட்டு குடலை எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதுக்குள்ள பருப்புங்களாம் பிக் பண்ணி அதை வறுத்து சாப்பிட்றவங்களும் உண்டு. பன்னியோட கொழுப்பு, மலம் தின்ற பன்னியோட கொழுப்பை கூட சாப்பிட்றவங்க உண்டு. மணி அது மாதிரி வறுத்து சாப்பிட்றவங்களும் உண்டு. யார் பிரச்சனை இது? சாப்பிட்றவன் பிரச்சனை. நாயை வெட்டி தலை மட்டும் வெட்டி போட்டு தோலை உரிச்சிட்டு உள்ளுக்கிற உடம்பை வெட்டி சாப்பிட்றது உண்டு. வெறும் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் தான் சாப்பிட்றது இல்லை. நாய், பூனை, எலி, கரடி, சிங்கம் என்னென்ன கிடையாது அதெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் உண்டு தான். சாப்பிடுவங்க திறமை செல்வது. வேட்டையாட முடியும்னா சிங்கங்கறியும் சாப்பிட்லாம். வேட்டையாட முடியும்னா இன்னும் அவனா புளியை கூட சிங்கம் கூட போராடணும். மாட்டுக்கிட்ட போராடுறது அவளை கட்டி போட்டு டமால்னு வெட்டிக்கலாம். இதுதான் வித்தியாசம். அப்போ நம்ம என்ன பண்ணலன்னா, எதெல்லாம் நமக்கு ஈஸியாக சாப்பிட முடியுமோ வெட்ட முடியுமோ அதுங்களெல்லாம் கோயிலுக்கும் படைச்சி வெட்டி சாப்பிடணும். இறைச்சி உணவு யார் தேர்ந்தெடுத்தது? அந்தந்த கூட்டம் ஜாதி அடிப்படையில் ஒருத்தர் சாப்பிட்டாரு, ஒருத்தர் சாப்பிட்டதுனால ஒருத்தர் விசேஷமாகவும் சாப்பிட்டதுனால ஒருத்தர் விசேஷம் இல்லாத மாதிரியும் காட்டப்பட்டதே தவிர மனுஷன்றதுல என்ன இல்லை. யாரும் எல்லாருக்கும் கண் வேறமாயிடுச்சா? மாட்டுக்கறி சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் கண் தலைமையில் ஆகுது, பின்னாடிக்குதா, சைடில் எங்கன்னா வந்துச்சா, கொம்பு முளைச்சிச்சா, வால் எதனா வருதா? மாட்டுக்கறி சாப்பிட்டுக்கிறாருன்றதுனால வால் தனியாக வந்துச்சா? ஒன்றும் ஆகலையே. ஆச்சு. ஆட்டுக்கறி சாப்பிட்டனால வால் சின்ன வந்துச்சா? மேனு கத்துறீங்களா? இல்லை. மீன் சாப்பிட்றதுனால மீன் மாதிரி நெளிறீங்களா? மீன்லாம் சாப்பிட்றதுனால டிஎன்ஏ கோட்டில் மனுஷன் எப்படி ஆகணும்னு என்ன பண்ணி வச்சுது? ஃபிக்ஸ்டாகிடுச்சு. நீங்கள் என்ன உணவு தேர்ந்தெடுத்தாலும் நீங்கள் எப்படி தான் இருக்க போகிறீங்க? மனுஷனாக தான் இருக்க போகிறீங்க. ஆனால் உங்கள் மனம் மட்டும் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி கற்றுக் கொடுத்தாலும் அப்படி இருக்க போகுது. நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை, சுயமாக சிந்திக்க போகிறதே இல்லை. நான் சொல்கிறது சுயமாக சிந்திக்கிறவங்களுக்கு மட்டும். தயவுசெய்து நீங்கள் கட்சி சார்ந்து பார்க்குறதோ ஜாதி சார்ந்து பார்க்குறதோ வந்தால் உங்களுக்கு சுய சிந்தனை இல்லை. அது உங்களுக்கு பொருந்தாது. நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு பொருந்தாது. ஏன் கறி சாப்பிடாது பக்திமான் மாதிரி பேசல, கடவுள் மாதிரி. கடவுளுக்கும் சாப்பிட்றதுக்கும் என்ன இல்லை, பசி எடுக்குது. இப்போ எனக்கு நான் என்ன சாப்பிட்ணுன்னு யார் தேர்ந்தெடுக்கணும்? எனக்கு முன்னாடி என்ன கிடையாதோ அதான். ஓடுற பாம்பு இல்லை பாலைவனத்தில் இருக்கிறேன், அங்கே என்ன தான் கிடச்சிது? எனக்கு ஒரு பாம்பு தான் கிடச்சிது. பசி எனக்கு எடுக்குது, பாம்பு எனக்கு முன்னாடி இருக்குது. நசுக்குவேன், புழியவேன், அந்த ஜூஸை குடிப்பேன். அந்த ஜூஸை நானே குடிப்பேன். ஏன்? பசி வேட்க. பசி வந்துடின் அதெல்லாம் தெரியாது. இப்படி அப்படின்லாம் தெரியாது. அதில் பாய்சனுக்கு தான் இதுலாம் தெரியாது. ஒரு மான் ஓடுது, புலி போய் வேட்டையாடுதுன்னா இது அழகான மானா, எத்தனை கிலோ இருக்கும், இது எந்த வீட்டிலேருந்து வருது, இது புள்ள பெத்த மானா, புள்ள பெக்காத மானா, இது கடாமானா, இது பொட்டமானா பார்க்காது. பசி என்ன பண்ணாத அடித்து சாப்பிடும். ஆனால் மனிதன் என்ன செஞ்சு வச்சுக்கிறான் அப்படின்னா, பக்குவப்படத்தை செஞ்சு வச்சுக்கலாம். அதையே என்ன பண்ண முடியும்? கட் பண்ணி இது தலை வானா, ரொம்ப எலும்பு இருக்கும், தவளை வானா, நிறைய சேதம் இருக்கும், உள்ள தோல் வானா, அது முடி இருக்கும், உள்ள குடல் வானா, நாற்று அடிக்கும், கால் வானா, வெட்டி வெடிக்க முடியாது. இதுமாதிரி சிலதெல்லாம் வானா, சிலதெல்லாம் வேணும். அது கூட என்ன பண்ணலாம், ஃப்ரை பண்ண நல்லாயிருக்கும். ஈரல் ரொம்ப சூப்பராக இருக்கும், நைஸாக போட்டு ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு நல்லது. ஹீமோகுளோபின் ரேட்லாம் அதிகமாகிடும், கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருப்பான், கொடுக்கலாம். கறி சாப்பிட்லாம். கொழுப்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து கம்பி வச்சு காய்ச்சி வச்சு கருக்களை வச்சு நாளைக்கு தேவைப்படுறது என்ன பண்ணலாம், பதப்பத்தி காய வச்சு வச்சுக்கலாம். ஒரு ஆடை வெட்டி இல்லை ஒரு மாடை வெட்டி ஒரு கோழியை வெட்டி சாப்பிடும். இன்னும் ஆச்சுன்னா இப்போ புனிதம் அப்படின்னு சொன்னோடனே ஆரிய திராவிட பிரச்சனை ஆகிப்போச்சு. புனிதம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா, கடவுள் புரிஞ்சுக்காத மாங்காய் மாடியனுங்கெல்லாம் சேர்ந்து வச்சுன்னு மதத்தை உருவாக்கிட்டானுங்க. மதத்துக்குள்ளே புனிதமானதுன்னு சொல்லி வச்சுக்கிறான். மாடுன்றது ஒரு புனிதமான ஒரு பொருள் அப்படின்னு ஒரு மதம் சொல்லுது. மாடு ஒரு உண்மையிலே புனிதமானது தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. புனிதமற்ற ஒன்று இந்த பூமியில் படைக்கப்படவே இல்லை. ஒரு புல் புனிதமானதுன்றதுனால தான் என் பிள்ளையாருக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறான், அந்த புல்லை வச்சுக்கிறான். சாணியம் புனிதமானதுனால தான் பிள்ளையாருக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறான், சாணியம் இன்னும் வச்சுக்கிறான். சாணி புனிதமானது வீடு ஃபுல்லாக சாணியை வச்சுப்ப. சாணி புனிதமானதுன்ட்டு நீயே பேண்டு வெளியெல்லாம் தள்ளாமல் ஃபுல்லாக வச்சுப்பியா. சாணி புனிதமானதுன்ட்டாங்க, நம்மளாம் இந்துக்கள், மலம் புனிதமானது பேண்டு வச்சுப்பியா.
அப்போ என்ன புத்தி? அப்போ புத்தியை சிந்திக்க தெரில. புனிதமானதுன்னா அதுக்குரிய வேல்யூ இருக்குது, அது விசேஷமானது. அது வெளியே வரலைன்னா கூட உடம்புக்கு தப்பாயிடும், அது வெளியே வரணும். அதுவும் போற்ற தகுந்தது தான். ஒரு புல்லும் போற்ற தகுந்தது தான். ஒரு செல்லும் போற்ற தகுந்தது தான். ஒவ்வொரு உயிரும் போற்ற தகுந்தது தான். ஆனால் அந்த உயிரை சாப்பிடாதுன்னு பாம்பு சாமி கும்பிட்டுனுக்கிறீங்க, நீங்கள் சாமியாக வச்சு படையில் வச்சுன்னுக்கிறீங்க. மயிலுக்கு தெரியுமா? மயிலையும் பாம்பையும் ஒன்றா வச்சுக்கிறீங்க. மயிலோட உணவு என்ன? சார் நாங்கள்லாம் மயில்கிட்ட போய் சொல்ல முடியுமா? மயிலே, நாங்கள்லாம் முருகரை கும்பிட்றோம், நீ வர முருகர் கூட இருக்கிற, அவர் வர ஏற்றின்னு சுற்றி நிற்கிற, இந்த பாம்பை போய் சாப்பிட்றீ அறிவு கேட்ட மயிலேன்னு சொன்னால் ஒத்துக்கான் சிரிக்கும் மொத்தமாக. என்ன பண்ணாது? அடமண்டா சாப்பிடும். ஏன்? அதுக்கு என்ன தெரியாது? நீ கும்பிட்ற, நீ விசேஷமாக பண்ணி வச்சுக்கிற, நீ சடங்கெல்லாம் அதுக்கு என்ன பண்ணாது தெரியாது. இந்த மனிதன் கேடுகட்ட மனிதர்கள் என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா, புனிதம் அப்படின்ற பேரில் இன்னொரு மனிதன் எப்படி வாழணும், எந்த மனிதனை நீ அசிங்கமானவனாக பார்க்கணும்னு சொல்லி வச்சுக்கிறான். யாரை நீ கேவலமானவனாக பாருனா, மாட்டுக்கறி சாப்பிட்றானா, அவனை ஒரு அசிங்கமானவனாக பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கிறான். நீ என்ன பண்ணிட்ட? நீ மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களாம் அசிங்கமாக இங்கே தான் வேலைக்கு ஆகும். கேரளாவுக்கு போனா இல்லை, ஃப்ளைட்டில் போனேன்னா, யூஎஸ் போனீங்கன்னா பீஃபை அழகாக கட் பண்ணி ப்ரெட்டுக்கு ரெண்டுக்கு நடுவில் வச்சு ஸ்லைஸ் பண்ணி அழகாக கொடுப்பாங்க. கட்சியானா ஆட்டுக்கறியா, மாட்டுக்கறியா, கோழிக்கறியா, குதிரைக்கறியா எனக்கு தெரியாது. அவ்வளோ மெலிசாக அழகாக ஸ்லைஸ் பண்ணிப்பாங்க. சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடியா மாட்டியா? ஏன்டா நீ எதுவுமே சாப்பிடுவேண்ணா? ஹீமோகுளோபின் டானிக் சாப்பிடுவில்ல, உனக்கு ரத்தத்தில் பீட்டோலாம் கரைஞ்சிச்சின்னு உடனே டானிக் ஒன்று சாப்பிடுவேன், டெக்ஸாரஞ்சின்ட்டு. எங்கேருந்து எடுத்தான்னு நினைக்கிறீங்க? அதை எங்கேருந்தியா? மாடு லிவர்லாம் எடுத்துன்னு போய் அரைச்சி அதில் ஆரஞ்சோட ஃப்ளேவரை போட்டு டானிக்காக டப்பாவில் வச்சு கொடுத்தா என்ன பண்ணிடுறேன். இப்போ தான் அண்மை காலத்தில் நண்பர் தான் சொன்னார், சாஸுன்றதே அப்படி தான் ரத்தத்துலேருந்து தான் செய்கிறாங்களாம். தக்காளி சாரே கிடையாது, எல்லா ரத்தத்தையும் எடுத்து அதை திரும்ப போய் பதப்பத்தி போட்டு சாஸ் என்ன பண்ணுறான். எனக்கு கேடு கட்ட பசங்களை என்ன செய்யலாம் பாரு. இப்போ மோடிக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. மாடு புனிதமானவன் வர அங்கே அதை சொன்னாங்கல்ல, புனிதத்தை காப்பாற்றுறதுக்கு திடீர்னு வந்துட்டான். இருந்தாலே பாரு, நம்பர் 1 பைத்தியத்தை நம்ம என்ன வாக்கி வச்சுக்கிறோம் பாரு. நம்பர் 1 பைத்தியம் யாரும் ஆகிட்டுக்கிறான் பாரு அவசரமா. நான் நினச்சேன் ரொம்ப அறிவாளி போடுதுன்ட்டு. சமயத்தில் பைத்தியம் கூட அறிவாளி மாதிரி நடந்துக்குது. இந்த கடிகாரம் ஓடாது, கடிகாரம் 2 பேரும் சரியான டைம் காட்டும் பார்த்தீங்களா? நம்ம பார்க்குற டைமும் கடிகாரம் நின்ன டைம் சரியாக இருந்ததுன்னா நல்ல கடிகாரம்டா வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இந்த ஆள் கூட அப்படி தான் நான் நினச்சேன். இவ்வளோ புனிதமானவனாகிறானே, காலில் வந்து கும்பிட்றானே, இவ்வளோ விசேஷமாகறானேன்னு பார்த்தா போகிற போக பார்த்தா மாட்டுக்கறி சாப்பிடாதுன்றான். அடே மனுஷங்கிட்டேருந்தே நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். ஒருத்தருக்கு ரத்தம் இல்லைன்னா அதே குரூப்பில் ஒரு ரத்தத்தை எடுக்கிறோமே, இதை விட கேவலமாடா மாட்டுக்கறி சாப்பிட்றது. ஏன்டா ஏனிங்களெல்லாம் அப்படி போட்டு அதுக்கி அவங்ககிட்ட கிட்னியெல்லாம் உருவிக்கிறீங்களாடா? இல்லை, இதை விட வாடா கேவலமானது அந்த மாட்டுக்கறி சாப்பிட்றது. சிந்திக்க மாட்டானுங்க போலுது இவனுங்க. நான் ஒரு கட்சியில் சேர்ந்தால் வர போஸ்டெல்லாம் வர போகிறாங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றது சந்தோஷமாக இருக்குதான். பைத்தியக்காரன் பாரு எந்த மாதிரி ஆகிட்டுக்கிறாங்க. சரியான லூசுக்கிட்ட நம்ம நாட்டை கொடுத்துட்டுக்கிறோம். யாருக்கிட்ட? சரியான நம்ம ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். பைத்தியம் என்ன வேணா பண்ணுறோம் திடீர்னுட்டு. ஏன்னா 5 வருஷத்துக்கு அது ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இன்னொரு விஷயம், நிறைய பைத்தியங்கள்லாம் தேர்ந்தெடுத்து எந்த பைத்தியத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தான்ட்டான். ஓட்டு போகிறதுக்கு பைத்தியங்களை உருவாக்கிட்டான். இப்போ என்ன பண்ணும் பைத்தியங்கள்லாம்? நீங்கள் ஒரு பிஜேபி பைத்தியமாவோ, இல்லை நீங்கள் ஒரு ஏடிஎம்கே பைத்தியமாவோ, இல்லை டிஎம்கே, எத்தனை கட்சிக்குதோ அத்தனையும் பைத்தியம் தான் என்ன கருத்து வரைக்கும். ஏன்னா ஒரு கொள்கையும் இல்லாமல் தான் கட்சி நடத்திக்கிறானுங்க. எவனை என்ன கூப்பிட்டு தெளிவாக பேசுகிறானா பாருங்களேன். இலக்கணசன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இதிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து வந்து பேசுகிறாரு. பரிணாம வளர்ச்சியில் 5வது இடத்துல இருக்குது மனுஷனுக்கு கீழே, அது பாதுகாக்கப்படணுன்றார். பரிணாம வளர்ச்சியெல்லாம் பற்றி வச்சுக்கிறான். அந்த எப்படி தான் இந்த மாதிரிலாம் அறிவோடு பேசுகிறானுங்களும் தெரியல. நிறைய பைத்தியம் முடிச்சா தான் நீங்கள் அறிவோடு பேச முடியும். எதிராளிக்கு எதுவுமே புரியாதுன்ற நினைப்பு எப்போ வரும் உங்களுக்கு? எதிராளிக்கு எதுவுமே, எதிராளி பற்றி ஒரு அக்கறையை எடுத்துக்காத சூழ்நிலை உங்களுக்கு எப்போயா வரும்? பைத்தியமாக இருந்தால் தான் வரும். இல்லை எதிராளி பற்றி யோசிப்பேன், என்னடா இது மாட்டுக்கறி வானான்றமே, இதை அர்த்தம் எல்லாம் சாப்பிட்டுனுக்குறாங்களே, இந்த தோலில் நம்ம செருப்பு போட்டுனுக்கிறோமே, சுற்றி இது ஒரு விஷயமா நடந்துனுக்குது, உலக நாடெல்லாம் சாப்பிட்டுனுக்குறானுங்களே, நம்மனா அவ்வளோ இந்தியா அதிலெல்லாம் புனிதமாகி போட்டோம், இந்த மாடு எப்படி புனிதமாக இருந்தாச்சுன்னு கேட்கணுமா? கேட்க தேவையில்லையா? கேட்கலன்னா யார் அவன்? மகானுங்களும் போயிட்டானுங்க. மாடுக்கு ரொம்ப வேல்யூ ஆகி போச்சு. இப்போ பாவம், இப்போ மாடு வச்சுக்கோங்களேன், தக்கலை திலாலம் கிடையாட்டான். பிரச்சனை சாப்பிட்றவனுக்கு இல்லையா? சத்தியமாக சொல்கிறேன், மாட்டுக்கறி சாப்பிட்றவனுக்கு என்ன இல்லை பிரச்சனை? இல்லவே இல்லை. ரொம்ப இமீடியட்டாக அவன் மாட்டுக்கறி விட்டுட்டு ஆட்டுக்கறி போயிடுவான், மீனுக்கு போயிடுவான். மாடு வளர்க்குறானே, மாடை பாதுகாக்கிறானே, மாட்டை கூடவே வாழ்ந்துக்கிறானே, அவன் வாழ்க்கையை பார்த்தீங்களா?
ஒரு மாடு வாங்குகிறான், ஒரு கன்று வாங்குகிறான், பசுவும் கண்ணுமா வாங்குகிறான். அது வளருது, அது கறவாயிடுது, இது பொட்டையாயிடுது. பொட்டையானா நல்லதுன்னு நினைப்பான். மாட்டிலலாம் பொம்பளை தான் வேணும், ஆம்பளை மனுஷனில் தான் பொம்பளை வேணா பார்த்துக்கு, ஏன்னா செலவு அதிகம்ட்டு. அதனால் கண்ணு குட்டி போத்தோடனே அப்பா பசுன்னா ஒரே பசு நல்லது. இப்போது பசு நல்லதா கால புனிதமாக இருந்தான்னு கேட்டாக்கா ஒட்டு மொத்தமாக அது மட்டும் மாடுன்ட்டானுங்க. மாடு, ஒட்டகம், குதிரை. ஆனால் ஆட்டில் சொல்ல பாறேன், ஏன் சொல்ல கிடையாது, மெஜாரிட்டி வின்னு, பிரச்சனையும் ஆகிடும். உனக்கு ஐடியா புரியல. உனக்கு கூட்டம் கூட்டமாக அடிக்க முடியாது, ஒரு கூட்டத்தை அடிக்கணும். 4 ஜாதி பிரித்து வச்சுக்கிறல்ல, 4 பேரும் ஒன்றா எழுதிச்சுன்னா என்ன ஆகிடுவேன்? நான் முதல்ல ஒரு கணக்கு சொன்னேன், 100 பேர் நம்புகிறோம், நமக்கு வேலை செய்யறதுக்கு 101 பேர் வச்சுக்கிறோம். என்ன பண்ணி வச்சுக்கணும்? 100 பேரும் ஒன்றா ஆகாமல் பார்த்துக்கணும். ஆட்டுக்கு பிரச்சனை வந்தால் பார்க்கலான்ட்டு நிறைய பேர் அமைதியாக இருக்கிறான். மாட்டுக்கு தானே பிரச்சனை. இப்போ பிரச்சனை அதுக்கு மாட்டுக்கு, நமக்கு இல்லைல்ல. மாட்டுக்கறி சாப்பிட்டுக்கிறது தான் பிரச்சனை. நம்ம தான் ஆட்டுக்கறி சாப்பிட்டுக்கிறோமே. ஏய் வருதுடி, மெதுவாக வருது. இப்போவே நீ உஷாராக இருந்து கேட்டேன்னா போயிச்சிக்கினேன். மகந்தி இல்லைன்னா என்னதான் அடுத்தது? மேசராசின்னு இது ஒன்று எடுத்த உடனே அதான் ஃபஸ்ட்டு ராசி கட்டம் போட்ட உடனே மெதல் என்ன போட்டு வச்சுக்கிறான்? ஆடை தான் போட்டு வச்சுக்கிறான். அதை போய் சாப்பிட்றீங்களாடான்னு கேட்பேன். நானே கேட்பேன், ஏன்டா அறிவு கட்ட ஜனங்களா? ராசியில் எவ்வளோ அதில் இருக்கிறதுலாம் ஜீவராசிக்கு தான் சாப்பிடக்கூடாது. மேஷம், அடுத்தது ரிஷபம், மிதுனம், கடகம் எல்லாம் என்ன தான் ஜீவராசி. இதுங்களாம் சாப்பிடாதியா? சாப்பிடக்கூடாதுன்னா அது ராசி கட்டத்தில் போட்டு வச்சுருவாங்க. இன்னும் இந்தியா சாதாரண நாடுன்னு வச்சுக்கிறீங்களா? டேய், இந்தியாவுக்கு ஒரு நாடே இல்லை. இந்தியான்னு ஒரு நாடு இல்லவே இல்லை. ஒழுக்கமாற்ற ஒரு மனிதனை என்ன பண்ணி வச்சுக்கிறான்? ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒன்று ஆச்சு. 6 மதம் வச்சுருந்த நீ. ஒருத்தன் சாக்தான்னா, ஒருத்தன் கௌமாரன்னு சொன்னான், ஒருத்தன் அது மாதிரி ஒன்று சொல்லி கும்பிட்டு போயிட்டுக்கிறான். இப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சுன்னு மொத்தமாக இந்துன்னு பேர் வச்சுக்கினே ஒரு புனிதமானவன். இப்போ நீயா இந்துன்னு சொல்லி நம்மளாம் இந்து கட்சின்னு வர சொல்லிக்கிறேன். இந்துக்கு எதிராக கட்சி. இந்துன்னா யாருன்னு கேட்டால் சிந்து சமய மக்களில் வாழ்ந்த அத்தனை பேரும் யார் தான்? கடவுளே இல்லைன்னா கூட அவன் யார் தான்? இந்து தான். இந்த விளக்கம் கூட ஒன்றும் புரியாமல் இப்போ எதை சாப்பிட்ணுன்னு நான் சொல்கிறது போய் ஒரு நாடு, நான் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதன், தேர்ந்தெடுத்த ஒரு கட்சி, மெஜாரிட்டி வேணுன்றதுக்காக எதை ஒன்றா செய்யலான்ட்டு. மெஜாரிட்டி வேணும்னா எந்த மாதிரியான ஒரு பைத்தியக்கார நாட்டில் நமக்கு இருக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போது இறைச்சி அப்படின்னா ஆதாரப்பொருள் உடம்பு. அது என்ன இல்லை, அதில் செய்வோம் அசைவோம் இல்லவே இல்லை. சாப்பிட்றது உங்கள் விருப்பம், கட்டாயம் கிடையாது. வேர்க்கடலை தான் சாப்பிட்ணும் அடிக்க முடியாது. என்ன செய்யலாம்? எனக்கு வேர்க்கடலை வேணாம், நான் முந்திரி பருப்பு தான் சாப்பிடுவேன். அதுவும் வசதியை பொறுத்துது. முந்திரி பருப்பு கிலோ எவ்வளோ? எங்கள் வீட்டில் பொங்கல் சாப்பிட்டா முந்திரி பருப்பாக வரும். என் மச்சிஞ்சி வீட்டில் பொங்கல் சாப்பிட்டா வேர்க்கடலையாக வரும். ஏன்? அந்த புள்ள வீட்டில் அவ்வளோதான் சம்பாத்தியம். அது என்ன தான் போட முடியும் அதில்? இந்த ஆள் இப்போ நிறைய சம்பாதிச்சு வந்தது கொடுக்குறாரு. அதனால் இந்த அம்மா என்ன போடுவாங்க? முந்திரி போடுவாங்க, பாதாம் கூட போடுவாங்க, அக்ரூட்லாம் வாங்கிட்டு வந்து தராங்க. என்ன பண்ணுவாங்க அவங்க? சொல்லியா சும்மா போட்டுற முடியும்? அப்போ நான் முந்திரி சாப்பிட்றேன்றதுக்காக நீயே முந்திரி சாப்பிடுன்னு நான் சொல்லலாமாயா? சொல்லக்கூடாது. கொடுக்கலாம். என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். சொன்னால் உன்னால் செய்ய முடியாது. அது உன்னுடைய வறுமையை சொல்லி அதையும் பிடிக்கினா என்னையா அர்த்தம்? எனக்கு இருந்து கிடைக்கிறது மாட்டுக்கறி கோவம் தான். அங்கே வேலைக்கு அந்த வண்டியை கஷ்டப்பட்டு இழுத்துன்னு போனேன்னா அங்கே ஒரு பிரியாணி பண்ணி வச்சுருப்பான், பீப் பிரியாணின்ட்டு. ஒரு 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபாயில் கம்மி விலையில் கடிச்சிவிடும். கோழி கூட இப்போ கம்மியாகி போச்சு ஆட்டுக்கறியை விட. அதனால் ஆட்டுக்கறி பக்கம் நான் போக மாட்டேன். கோழிக்கறியோ நீங்கள் பாட்டு மிஷினில் போட்டு வேறு மாதிரி ஆக்கிட்டீங்க. கோழின்ற பேரில் கோழிக்கறி கிடையாது. அது இருக்கிறது மாடு மட்டும்தான். அதையும் சாப்பிடக்கூடாதுன்றீங்களே. போய் இது வரைக்கும் எத்தனை போகிறது லப்புக்குன்னு பிடிங்கிறீங்களாடா பாருங்களா? யார் சொல்லி யார்கிட்ட அழுது பாரு? சந்தையில் போய் மாடுங்க விற்றுனுக்கிற இடத்துல கோடிக்கணக்கில் லாஸு. மாடை அடிக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்ட்டேன்னா என்ன பண்ண போகிற? அதோட வயசான காலத்தில் யார் இவனெல்லாம் கேள்வி கேட்டு நம்ம தான் கேட்கணும். காரி தூப்பினா கூட காது கேட்காது. பைத்தியத்துக்குன்னா தெரியல. இது அதுவும் ஒரு பைத்தியத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுத்துன்னு பைத்தியமாக போயினுக்குது. அதுக்கு எனக்கு கூப்பிட்டு தீர்த்த முடியும்? பைத்தியத்துக்கு என்ன பண்ண முடியுமாங்கய்யா? என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன தான் பண்ண? நம்ம பாட்டுன்னு நம்ம பாட்டு சாப்பிட்டுக்கணும். நீ பாட்டு பைத்தியம் சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா நீ யாரு? அதான் உஷார். இப்போ இருக்கிறதுலே உஷார் எதிரான்னு கேட்டீங்கன்னா இது பைத்தியம்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ அது எது சொன்னாலும் சரிங்க ஆமாம் ஏன்னா கல்லை தச்சிரும். பைத்தியத்துக்கிட்ட போய் நீ என்ன பண்ணக்கூடாது? தர்க்கம் பண்ணக்கூடாது, எதிர்த்து போய் நிற்கக்கூடாது. அப்படியா பாலிஷாக அதுலேருந்து வெளியே வந்துட முடியுமான்னு பார்க்கணும். அதை கூட போய் நீ போயிட்டு நான் போயிட்டு நீ ஜெயிச்சிடறோம் பாருங்கன்னா நீ யாரு? ஸோ தட் இந்த மாதிரி பைத்தியக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது?
ஆர்குமெண்ட். எப்போ ஒருத்தன் சைவம் அசைவம் சாப்பாடுன்றானோ அவன் ஒரு பைத்தியம். அவங்ககிட்ட பேசாத. ஒருத்தர் ஃபோனை பண்ணி நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க, கடவுள்லாம் நல்லா தான் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் கறிமீன் சாப்பிடுன்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு நினச்சின்னு, ஓ அது ரெண்டில் ஒரு பைத்தியம் பேசுது நம்மக்கிட்ட. ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக நைஸாக, சரிங்க சார், அப்படியா சார், நல்லதுங்க சார், சந்தோஷமாக வச்சிச்சு. பார்த்துக்கா பைத்தியக்கு இதில் தப்பிச்சிட்டோம். இல்லை நம்மள என்ன ஆகிடாது உஷாரு. நீ பாட்டு அப்பா சிக்கனாண்டா சிங்காரன்ட்டு, அது எப்படி, அது அப்படியே ஆச்சு, சைவம்னா அது கிடையாது. நோ 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 நோ. உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம் தம்பி. பைத்தியத்துக்கிட்ட போய் என்ன ஆகாது, வேலைக்கு ஆகாது. அது சிந்திக்கவே தெரியாத பைத்தியம் ஆயிடுச்சு. அதுக்கிட்ட போய் என்ன பண்ண கூடாது, பேசக்கூடாது. எப்போ அது சைவம் அசைவம் சாப்பாடுன்னு பேசுதோ அது என்ன தான், அது ஆன்மீக பைத்தியம். அது என்ன, அது ஆன்மீகன்ற பேரில் தன்னை புனிதமானவன் நினச்சிக்கிற ஒரு பைத்தியம். அதுக்கிட்ட என்ன பண்ண முடியாது. எந்த பைத்தியமும் தன்னை புனிதமானவன் சொல்லும், தன்னை அறிவாளின்னு சொல்லும். எனக்கு பைத்தியமே பிடிக்கலன்னும். நம்ம தான் சொல்லிடணும், நான் தாங்க பைத்தியம், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் விட்டுருங்க. ஏன், நம்ம தான் தெளிவாகிறோம். அதனால் நமக்கு தெரியும் இது எதிராக நீ பைத்தியம் முடிச்சுது. தெரியாத பேசிட்டுங்க, பைத்தியம் ஆயிடுச்சுங்க. எனக்கு எதால் ஒத்துக்க முடியும் பைத்தியம்ட்டு? யாரா இல்லையா? தெளிவாக இருக்கிற மனுஷன் தான் தன்னை பைத்தியம்னு ஒத்துக்க முடியும். ஏன், ஒரு அறிவாளி ரொம்ப சாதாரணமாக ஒத்துப்பான் என்னை முட்டாள்னு சொன்னான். ஏன், அவனுக்கு தெரியும் இந்த புள்ள பார்வை நம்ம பார்வை நம்மளை முட்டாளாக பார்க்குதுன்னா, நீங்கள் முட்டாளுங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமாம். ஏன் சார் நீங்கள் நாத்திகமாக மட்டும்தான் சார் அறிவாளி ஆகிறீங்க. ஆமாம் ஆமாம், மற்ற நேரம்லாம் நீங்கள் முட்டாளுங்க. என்ன செய்யறது, ஆமாம் ஆமான்னு ஒத்துக்க வேண்டியதுதான். ஏன் எதிராளி அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், யாராலும் ஒத்துக்க முடியும்? நீங்கள் ஒன்று முட்டாள்னா சரிங்க ஆமான்னு ஒத்துக்க முடியும்னா நீ யார்? நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. ஒரு அறிவாளியால் தான் தன்னை முட்டாளாவோ பைத்தியமாவோ, ஒரு தெளிந்தவனால தான் தன்னை என்னவோ பைத்தியமாவோ ஒத்துக்க முடியும். பைத்தியம் தன்னை பைத்தியம் ஒத்துக்காது. நீ இதை கண்டி போய் போட்டு கேட்டு பாறேன், டென்ஷன் ஆகி இப்போ எவ்வளோ பேர் பேச போகிறான்னு தெரியாது. அப்போ நீ தெரிஞ்சுக்க வேண்டியதான், ஓ நிறைய பேர் பைத்தியம் முடிச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம பைத்தியம் லிஸ்ட் எடுக்கணும். நீ பைத்தியம் லிஸ்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணு, கறி சாப்பிட்லாம், ஆன்மீகத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லு. உடனே உனக்கு எதிர்ப்பு கிளம்ப மாறேன். அப்போ நீ தெரிஞ்சுக்க எத்தனை பேர் ஏந்து வரானோ அத்தனை பைத்தியம் இருக்குது. சாப்பாட்டில் இல்லை, சைவம் அசைவம். சைவம் என்றால் நானும் கடவுளும் வேறல்ல, கடவுளிலிருந்து தான் நான் வந்தேன், என்னிலிருந்து கடவுள் மாறுபட்டது இல்லை. நான் இருக்கிறதுனா என் இருப்புக்கு ஆதாரமே கடவுள் தான். அதனால் கடவுள் என்னிலிருந்து பிரிஞ்சிருக்க முடியாது. நான் ஏதோ திமிரில் இல்லை நானுன்ற ஆணவத்தில் என்னை அங்கேருந்து பிரிச்சுன்னுக்கிறேன், என்னை நானுன்றதை விட்டுடணும் அப்படின்னு நான் விட்டுட்டேன்னா நான் எங்கே தான் இருப்பேன். அப்போ தான் அது பேர் தான் சைவம். நானை விட்டுட்டான்னா அவன் யார்? சைவி. அசைவின்னா யார்? அவர் எங்கேயோ பரமாத்மாகிறாரு, ஜோதியாகிறாரு, பாதியாகிறாரு, என்னென்ன வருதோ வார்த்தையில். அடுத்ததெல்லாம் உங்களுக்கு என்னென்ன வருமோ வந்துடும் பார்த்திக்க. ஏன்னா நம்ம ஸ்லாங் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. அதுவாகிறாரு இதுவாகிறாருன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா மகந்து யார் நீங்கள்? சரியா, சித்த பிரம்ம புச்சவர் தான் நீங்கள். அப்போ பார்த்துங்க, சைவம் அசைவம் இறைச்சியில் இல்லை, எல்லாமே உடம்பு தான். இப்போ படிங்க திருக்குறளை, உடம்புன்னு சொல்லிட்டேன். புலால் மறுத்தல் எடுத்து தன் ஊன் பெருக்குக்கு பிரிதி ஊன் உண்பான் எங்கனமாலும் அருள். சதா சர்வகாலமும் வேர்களை வாங்கி வச்சுன்னு கொச்சினே இருக்கிற நமக்கு அறிவு வேலை செய்யும். அதான் அதுக்கு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் இவ்வளோ பெரிய வயிறு வச்சுன்னு சாப்பிட்டீனே இருந்தேனா, தீனி மாடா இருந்தேனா என்ன ஆகாது? அதுக்கு என்ன சொல்லிட்டான், ஊனுன்னா அதுன்ட்டான், கறின்ட்டான். எல்லாமே ஊனுன்னு தெரியாத ஒரு மாங்காவா திருவள்ளூர்? அவ்வளோ கேனக்கு இருக்குண்ணா அந்த புக்கு எழுதுனுவேன். புலன்னா ஒன்று, புலால்னா பன்மை. இந்த புலாலெல்லாம் மறுத்துட்டு இந்த புலன்களெல்லாம் வெல்றதுக்கு என்ன செய்யணும்னா அளவாக சாப்பிட்ணும், தேவையான அடுக்கு மட்டும்தான் சாப்பிட்ணும். தேவைக்கு அதிகமாக சாப்பிட்னா என்ன போதான், யானையை போல பூனையும் தின்ன ஜீரணம் ஆகாது தம்பி, ஜீரணம் ஆகாது. மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு ஒரு வல்லமாக ஒன்று எல்லாராலையும் முடியாது. உனக்கெல்லாம் ஜீரணம் ஆகாதுல, நீ எல்லாம் என்ன பண்ணாத, சாப்பிடாது. அதுக்கெல்லாம் நாங்கள் அப்படி பிறந்து வந்துக்கிறோம், எங்களால் தான் சாப்பிட முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியவே முடியாது. நீ நினச்சிக்காத எல்லாரும் அதை சாப்பிட்டுடலான்ட்டு.
எல்லோரும் என்ன பண்ண முடியாது, அதை சாப்பிட முடியாது. அதுக்கு ஒரு தனி திறமை வேணும் பார்த்துக்க. நாங்கள் எதை வச்சு சாப்பிட்டாலும் காலை ஜீரணம் ஆகிடும். அது என்ன மாயமோ அது என்ன மறந்துடுமோ தெரியாது பார்த்துக்க. எங்களுக்கு ஒரு கருவோட பீஸில் தான் சாப்பிடவே இறங்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் அதில் ஒரு வாசனை இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு முட்டையான இதா ஒரு என்ன அப்படியே அவிச்சு போட்டுறியா, அது கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கூடாதா? ஏன் நாக்கு பதப்பட்டுச்சு, நாக்கு என்னாச்சு பதப்பட்டுச்சு. ருசியாக சாப்பிட்டு தயிரில் சர்க்கரை வச்சு சாப்பிட முடியும் ஒருத்தரான. தயிர் சாதத்தில் சர்க்கரை மட்டும் வச்சு சாப்பிட்டு போயிடுறான். 3 வேளையும் தயிர் சாப்பிட்டு கூட வாழ முடியுது ஒரு ஆளால். பக்குவம் தான் அதுவும் கூட என்ன தான் பக்குவம் தான். இங்கே யாரும் பெரியவங்க சின்னவங்க குறை சொல்கிறதில்ல. உணவில் என்ன இல்லை விசேஷம், உனக்கு பிடிச்சது நீ சாப்பிட்டுக்கோ. அரசாங்கம் அப்படி தான் சொல்லும். ஏன்னா அது பைத்தியம் பிடிச்சவங்கிட்ட நம்ம நாடை கொடுத்துட்டுருக்குறோம். நம்ம என்ன தான் பண்ண முடியாது. பாரு கண்ணை மூடின்னு ஒருத்தன் சொல்லினுக்கிறான், நாங்கள் அப்படி இப்படி அம்மாவை அப்படி பண்ணானுங்க. 40 நாள் ஒன்றுமே பேசாத ஒருத்தன் போய் தியானம் பண்ணிட்டு வந்து சொல்கிறான் அம்மா காலை எடுத்துட்டாங்கன்ட்டு. ஏன்டா போனே வந்து உன்னை முதலமைச்சர் இருந்தாங்களே அப்போ கேட்டிருக்க வேண்டியதானே அந்த கேள்வியை. அம்மா எங்கள் அணி தான் சிறந்ததுன்னு அவன் சொல்கிறான். இன்னொருத்தன் பார்த்தாங்க, நாங்கள் தான் சிறந்தது, அம்மாவுக்கு எங்களுக்கு தான் சொந்தக்காரன் டீட்டு போய் ஹோட்டலுக்கு உட்கார வச்சு கும்மி வச்சு 2 பேருமே இல்லைன்ட்டு 3வது ஆள் ஒருத்தன் வந்து உட்கார வச்சுட்டு இந்த அக்கா அந்த இதுக்கு போயிடுச்சு. அந்த அக்கா மனது அங்கே போய் தூங்கினுக்குது. இப்போ நம்மலாம் பாரு நான் பராவரி ஆகிட்ட மாதிரி தமிழகம் வந்து தாய் இல்லாத தமிழகமாக ஏன்டா தாய் இல்லாத தமிழகமாக இருக்கான். நிர்வாகம் சரியில்லை, பைத்தியம் வந்து பிடிச்சிட்டு பாவம் ஒருத்த அரசியல்வாதி வரேன்றான். ஆனால் வந்து அப்படி போர் வரும்போது பார்த்து கொள்ளலாம் எங்கள் படை வீரர்கள்ங்கிறாங்க. மொத்தத்தில் சிலைவங்களை உருவாக்குவோம் நாங்கன்றானுங்க. சுயமாக நீ என்ன பண்ணு, சிந்திச்சு கவனமாக இரு. இந்த உலகம் பைத்தியக்காரன் கிட்ட நிறைய மாட்டினுக்குது. ஒரு பத்திரிகை எடுத்து படி, ஒரு 150 பேர் இருப்பான், அவன் தான் பைத்தியக்காரன். அவங்கள தான் மீண்டும் நீ படிச்சுன்னுக்கிற. நீ இப்போ நான் சொல்லிட்டு பேர் உனக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த பேரில் தான் நீ உனக்கு மனப்பாடம் பண்ண வேண்டியதே இல்லை. இந்த ஒட்டுமொத்த உலகமாக ஒரு 1000 பேருக்குள்ளே தானே அடக்கம். கோடி மனிதர்கள் இங்கே இருக்கிறாங்க. நீ எத்தனை பின்ன படிக்கிற பத்திரிக்கை படிக்காதியா லூஸு. அவன் தான் சொல்லுங்கிறான், அவர் அதை பண்ணார், இவர் இங்கே போனார், அங்கே மரம் நட்டார், இங்கே சேங்க நட்டார், இங்கே அதை பண்ணாங்க, இவருக்கு வயிறு விழா, இதுக்கு வெள்ளி விழா, இவருக்கு சனியம் விழா, இவருக்கு திங்கள் விழா, இதுதான் போட்டுங்கிறான். வேறு என்ன போட்டுங்கிறான். தலைவர் கலைஞர் அறிவாளி இப்போவும் வருவார். அவர் சேர்லேருந்து ஏந்தாரா இல்லைன்னு நமக்கு தெரியாது. நல்ல பாட்டு நறு, புக்கு நறு, கதை நறு, இதெல்லாம் வேறு விஷயம். எப்பவுமே அப்படியே இருக்க முடியுமா? எப்பவுமே இவர் தான் இளைஞர் நீ தலைவர், எங்களுக்கு கற்றுது நாங்கள் தான், உங்களுக்கு கற்றுது நீங்கள் தான். ஏன்டா அப்பம் பிள்ளையா நீங்களே தானே. அப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்க அவங்களும் யோசிக்க மாட்டானுங்க. என்னடா இது நம்ம கட்சியில் இருக்கிற நம்ம ஆமாம் வாரிசு தானே. ஆனால் இங்கே மட்டும் சொல்கிறேன், நேருவின் மகளே வருக நிரந்தர ஆட்சி தருக, நாங்களை கண்டி அங்கே போயிருந்தோம்னா நாங்கள் கண்டி பிரதமராக இருப்போம். பேசும்போது என்ன வேணால் பேசிடுவானுங்க. ஏன் எதை நம்பி பேசுகிறான்? அவன் ஒரு பைத்தியம் பேசுகிறான். நீ என்ன கேட்கல, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. நான் ரொம்ப காலமாக கேட்டுன்னு வரேன், நிறைய பைத்தியங்களை நான் பார்த்துங்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். ஒரு காலம் நான் பைத்தியம் நீங்கள் நினச்சிங்கன்னா கூட சந்தோஷம் தான் பார்த்துக்க. ஏன்னா நான் ஜாலியாக அப்படியே அந்த பைத்தியத்திலேயே இருந்துட்டு போயிடலான்னு பார்க்குறேன். நான் ஒரு விதமான பைத்தியன்னே சொல்லுங்களேன், இல்லை நான் தெளிந்தவனே சொல்லுங்கள். நீங்கள் எப்போ என்னை கண்டுபிடிக்க போகிறீங்க? எப்போயா? நீங்கள் தெரிஞ்சது தான். நீங்கள் தெரியாத வரைக்கும் நான் யார் தான். இப்போ நம்பர் 1 பைத்தியம். ஒரு லூஸை உட்கார வச்சு பேச விட்டு உட்காந்துக்கிறீங்க. நிறைய பேர் டென்ஷன் ஆகிட்டான். ஒரு லூஸு மேலே ஏறி பேசிங்குது, கறி சாப்பிட்லாம் முட்டை சாப்பிட்லான்னு ஒன்று சொன்னுக்கிறான். அதையும் 4 பேர் கேட்டுனுக்கிறான். இவனு ஒருத்தன் பேசிக்கிறான். இவன் யார்னா அவரை கூட பேசிக்கிறாராம்மா. இவருக்கு மந்திரத்தை வர சொல்லிட்டுக்கிறாங்க அவருக்கு. ஏன்னா செத்தவன் உன்னை கூட பேசினேன், என்ன கூட அனுப்பக்கூடாது. அதை இவங்களும் கேட்க மாட்டாங்க. உட்காந்து கேட்டுக்கிறாங்களே, அவங்க கேட்கணுன்னு. சார் உங்ககிட்ட அந்த மந்திரத்தெல்லாம் சொன்னார்ல, எங்களுக்கும் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போகலாம்ல. அவர் போகிற அவருக்கு சொந்தக்கார் பார்த்து நான் சேர்த்து இன்னொருத்த சொல்லிட்டான், அதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுரு. நேற்ற தியானத்தெல்லாம் விட்டுருப்பா, கம்முன்னு இரு. அது எழுமா அது எப்போ நீ என்ன பண்ணப்போ கம்முன்னு இரு. கம்முன்னு இரு. நீ ஏன் வந்து பேசிக்கிற? கேட்டமா நம்ம நான் கம்முன்னு இருக்குது, நீ ஏன் பேசிக்கிற? நீ கம்முன்னு இரு சொல்கிறதுக்கு நான் கம்முன்னு சொல்லி அது ஒரு ஆள் ஒன்றும் இல்லை. நான் உனக்கு கம்முன்னு இப்படியெல்லாம் ஒரு வியாபாரம் பண்ணுங்கிறேன். நீ தான் என்ன பண்ணா பார்த்துக்கோ. இந்த பைத்தியத்துக்கு வேண்டியனா நீ தெளிவாயிடுவேன். ஏன்னா இது பைத்தியம்னு சொல்கிற தெளிந்த ஒன்று புரிஞ்சு வச்சுக்கோ. இறைச்சின்றது கம்பல்சரி. சாப்பிட்ற அத்தனை உணவு என்ன தான்? இறைச்சி ஆதாரம். இறைச்சின்னா ஆதாரம். இறைச்சின்னா ஆடு மாடு கோழி, இது இறைச்சி கிடையாது. அத்தனையும் நீ சாப்பாடாக எடுத்துக்கணும், அத்தனையும் என்ன தான்? உணவாக எடுத்துக்கணும், அத்தனையும் என்ன தான்? இறைச்சி தான். ஒரு பாட்டு திருமந்திரத்தை சொல்கிறார், என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய உறுப்பினும் அன்போடு அகங்குழைவார் கன்றி என் போல் மணியினை எய்த ஒன்னாதே 762
to 272 போய் பச்சு பார்த்துருங்க. சாப்பிட்டா அன்பா சாப்பிட்டியானா இறைவனை அடையலாம். சாப்பிட்றதுல விஷயம் இல்லையா, எப்படி சாப்பிட்றது தான் விஷயம். எதை சாப்பிட்றது விஷயம் இல்லை, எப்படி சாப்பிட்ற, நன்றி சொல்கிறியா பாரு, வீணாக்காமல் சாப்பிட்றியான்னு பாரு. அந்த ஃப்ளஷ்ஷு அந்த எலும்பில் கொஞ்சம் கூட இல்லாமல் சாப்பிடு. தயிர் சாதமாக இருந்தால் கூட சரி, ஒரு பருகு கூட கீழே விடாமல் எடுத்து சாப்பிடு. தயிர் தானே விட்டுறாது, எல்லாத்தையும் வச்சு அழகாக சாப்பிட்றான் வச்சு சாப்பிடு. வீண் பண்ணாத உணவு, என்ன பண்ணாத வீண் பண்ணாத. ஊருக்கு தானே விட்டுறாத, நல்லா நக்கிட்டு வாடுறேன் நான். நல்லா சாப்பிடு, நல்லா இரு. இது அதுன்னு பார்த்து பார்க்கப்படாது. உனக்கு பிடிக்கலாம் விட்டு போய, அது உன்னதுக்கெல்லாம் தர்மம்னு சொல்லி தெரியாது. அதனால் நீ புனிதமானவன் நினச்சேன்னா உன்னை விட பைத்தியம் யாருமே இல்லை. நாங்கள்லாம் கறி சாப்பிட்றது ரொம்ப புனிதமானவன். கேடக்கு இருக்கா, உனக்கு பல்லு குத்து சாப்பிட்றேன்னு உனக்கு சொல்லி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்ற. இதில் வர புனிதம் வர உன்னை நீயே நினச்சிக்கிறியே. எந்த புனிதமானும் இங்கே இல்லையாப்பா. எந்த புனிதமான எங்கே இருக்கிறேன் நான் பாருங்களேன். ஒரு 500 வருஷமாக ஆயிடுச்சுங்க, ஒரு புனிதமான உட்காந்துக்கிறாரு அங்கே கருமீனே சாடவன் சொல்லுங்களேன். எல்லோரும் எங்கே போட்டாங்க? கறி சாப்பிட்டாலும் அங்கே தான் போகிறாங்க, சாப்பிட கட்டி அங்கே தானே சாப்பிட்டு தான் போயேன். நான் சொல்கிறேன், கடவுள் அறியறதுக்கு அல்லது யோக சாதனை செய்யறதுக்கு என்ன சாப்பிட்ற முக்கியம் கிடையாது, எப்படி சாப்பிட்றது முக்கியம். அப்படி சாப்பிடு. கறியாக இருந்தாலும் ஒரு பீஸ் வச்சேன் டேஸ்ட்டாக, இறைவா எனக்காக இவ்வளோ பதப்பத்தி குத்துக்கிறியே நன்றி சொல்லு. அது தயிர் சாதமாக இருக்கலாம், மாட்டுக்கறியாக இருக்கலாம். எப்படி சொல்ல, எலும்பை பூச்சி உறிஞ்சிட்டோன்னே டேஸ்ட்டாக இறங்குது, நல்லா இருக்குது. நெய்யை ஊற்றி விட்டு அடி வச்சு நாக்கை வச்சு உள்ள வச்சு அப்போ தான் டேஸ்ட் ஆகுது. எதையும் தான் சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்றோன்றது தான் முக்கியம். இறைச்சி என்றால் உணவு, அவ்வளோதான். இதில் ஆடு மாடு கோழி குதிரை பைத்தியத்துக்கிற மாட்டேங்கிறோம். கவனமாக இருந்தோங்க. ஏன்னா சுற்றி சமூகம்லாம் என்ன ஆகிட்டு இது சரியான பைத்தியத்துக்கிறோம். அப்படியோ ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே எங்கடா கேட்டால் பொம்மையை பார்த்து, எங்கடா கிருஷ்ணா முகுந்தா முராரே பொம்மையை வச்சுக்கிற. அது ரொம்ப காலமாக அப்படியே தான் இருக்குது. நீ தான் அதுக்கு அலங்கரிச்ச. பார்த்து உன்னை சுற்றி எப்படி இது சுற்றி பைத்தியத்தில் இருக்குது. தெளிந்த ஒரு மனிதன் பேசினான்னா அவனை எப்படின்னா என்ன பண்ணலாமான்னு பார்க்குறான். உஷாராயிரு. நான் முதல்ல சொல்லிட்டேன், எப்பா என்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே விட்டுருங்க, 3 வேலைக்கு சோறை மட்டும் உள்ளே தள்ளுருங்க. பார்த்துக்கோ, தெளிவாயிரு. நீ ஏன் உன்னை புனிதமானவனா நினச்சின்னு நான் சாப்பிடல, நாங்கள்லாம் புனிதமானவன் நினச்சின்னு ஏன்னா உன்னை விட கேடு கட்ட சேர்ந்து இல்லவே இல்லை. நீ எதோ நான் சாப்பிட்டுக்கலாம், இஷ்டம். நீ கறி சாப்பிட்லாம், இல்லை முட்டை சாப்பிட்லாம், பால் சாப்பிட்லாம், தயிர் சாப்பிட்லாம், அரிசி சாப்பிட்லாம், கோதுமை சாப்பிட்லாம், எதனா சாப்பிட்டுக்கலாம். ஒரு வேளை உணவு டெய்லியுமே ஒரே ஒரு பிடி மூக்கல்ல போதுமாந்து சாப்பிட்டுக்கலாம். டெய்லி ஒரு தேங்காய் போதுமாந்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு பழம் 2 தேங்காய் போதுமாந்து சாப்பிட்டுக்கலாம். அவள் பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். வெறும் கீரைங்களை மட்டும் பறித்து சாப்பிட்டுக்கலாம். உன்னு இஷ்டம், அதே ஒன்று இஷ்டம். உணவில் நான் தயார் பண்ணல, உன்னுடைய வறுமை, உன்னுடைய தேவை, உன்னுடைய பொருளை பொறுத்து இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுன்றதுன்னு ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். பசி எடுக்குது, சாப்பிட்டு ஆகணும். நல்லா பசிக்கு சாப்பிடு, நல்லா ருசிக்கும் சாப்பிடு. பார்த்துக்கோ, ரொம்ப பெருசாக ஆகிடாதவங்க, பார்த்துக்கோ, அளவாக சாப்பிட்டுக்கோ. சாப்பிட்டு உட்காந்துக்காத, சாப்பிட்டு வேலை செய்யறதுக்கு பாடு. சாப்பிட்டு எதுக்கு சாப்பிடு, சாப்பிட்டு வேலை செய்யறதுக்கு பாடு. சாப்பிடே சாப்பிடாம இருந்தவங்களாம் பாரு, வேலையே செய்யாத நான்சென்ஸுங்க தான் பாரு. ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி குதிரைக்கறி சாப்பிடாதுன்னு சொல்கிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்க மாட்டான், ஆடு மேய்க்க மாட்டான், கோழி வளர்க்க மாட்டான், எதையும் செய்ய மாட்டான். அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டீங்கன்னா நீ என்ன ஆகிடுவேன். அதனால் பார்த்து வச்சுக்கோ. இந்த வேலைக்காவது பீசுங்களாம் எதனா பேசின்னு இருக்கும், கொஞ்சம் உசாராரு. ஆன்மீகன்ற பேரில் ஏமாற்றப்பட்டுறாது. பூண்டு சாப்பிடாத, வெங்காயம் சாப்பிடாதன்னுவான். அப்புறமாக்கா குசு விடாத, பீப்பில்லாதன்னுவான். அப்புறமா எதையுமே செய்யாதுன்றுவான். சும்மா இருன்னுவான். எதையுமே செய்யாமல் சும்மா இருக்குன்னா எப்படின்னு உனக்கு தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அவனுக்கும் சத்தியமாக தெரியாது. சும்மா இருத்தல் அப்படின்னா அதுக்கு அப்போ நம்ம வேணும் போது நம்ம சும்மா இருக்கலாம், தேவைப்படும் போது என்ன பண்ணலாம், பேசலாம். அதுதான் சும்மா இருத்தல். சும்மா இருத்தல்னா அப்படியே இருந்துறது கிடையாது. அது ஒரு கலை, அது ஒரு சாதனை, யோக சாதனையின் உச்சம் சும்மா இருத்தல்ன்ட்டு. சும்மா இருக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சாப்பிடும்போது சாப்பிடு, பேசும்போது பேசு, சிரிக்கும்போது சிரி, அழும்போது அழி. சும்மா இருக்கும்போது சும்மா இருக்க முடியும். நீ அப்போல்லாம் எதுவும் செய்யலையா, சும்மா இருக்கலாம்னு உட்காந்தேன்னா அப்போ தான் எல்லாம் செய்வேன். சுற்றி எதுவும் செய்யாமல் வந்துட்டியா, அவன் உட்காந்து ஒன்று தான் அந்த லாரிக்காரன் புறம்போக்கு தீட்டு போட்டான்னு அங்கே தான் வரும். எங்கே கதுவெல்லாம் மூடி லைட் ஆஃப் பண்ண முடியும், அங்கே போய் என்ன பண்ண முடியாது. நாங்கள் அப்படி கிடையாது, மிச்சம் வைக்கிறதுல அங்கங்கே அதை பேசிட்டு வந்துட்டு சும்மா இருக்கும்போது சும்மா இருப்போம்.
என்ன செய்யணும்? அதை அப்பப்போ தீர்த்து விட்டேன்னா சும்மா இருக்கும்போது என்ன பண்ணலாம்? எல்லா இடத்துலையும் எதையும் செய்யாமல் இருந்தால் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கா. சும்மா இருக்கும்போது தூக்கம் கூட கனவுலலாம் வர ஏந்தி தண்டை போட்டுனுப்பேன். தயவு செய்யுது எப்பப்போ எதை செய்யணுமோ அதை செஞ்சிரு. சாப்பிட்றதுல இறைச்சியில் என்ன பண்ணாத, இறைச்சின்றது ஒரு உணவு, அவ்வளோதான். கறி மாமிசம் அப்படிலாம் சொல்லி சைவம் பெரியார் புனிதமானவெல்லாம் ஏமாத்துறாங்க. அது ஒரு நசுக்கிறானுங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே வாழணும்னு நினைக்கிறானுங்க. எல்லாம் தப்பு. அதான் நீங்கள் ஓட்டு போட்டவங்கள தான் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான்லாம் அந்த மாதிரி ஓட்டு போகிறது இல்லை. நான் ஓட்டு போடுறவன் ஜெயிக்கிறது இல்லை. ஜெயிக்காத பீஸாக பார்த்து ஓட்டு போட்டு வந்துடுது. படிச்சிருக்கோம், நல்லா இருக்கும், ஃபேமஸ் ஆகிருக்காது, அட்லீஸ்ட் டெபாசிட்னா அது வாங்கட்டுமேனு ஓட்டு போட்டு வர்றது. நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு போகிறது இல்லை. பார்த்துக்கோ. கொள்கைகளாக இருக்கும், சொல்லியே பிட் நோட்டீஸ்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிருக்கோம். நிறைய பேர் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு தோற்று போகிறவங்களாங்கிறாங்க. நான் இந்த மாதிரி இருக்கிறேன், இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு கொடுப்பாங்க. எம்எல்ஏ சீட்டுக்கெல்லாம் நிற்பாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. பாவம், அவங்க சுய எச்சிங்க. பார்த்துக்கோங்க. மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுடைய நினப்பில் கூட நம்ம நல்லா இருக்கலாம். ஸோ நல்ல மனிதர்களை நீங்கள் நழுவ விட்டுறாதீங்க. பார்த்து உஷாராக வச்சுங்க. கிடைக்கிறது கஷ்டம். நல்ல மனிதர்கள், தெளிந்த மனிதர்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கலாம். நீங்கள் அவங்கள அவமதிச்சிருக்கலாம். சாப்பிட்றத பார்த்து ஒரு மனுஷனை அவமானப்படுத்திடாதீங்க. சாப்பிட்றதுக்கும் அவன் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. உன் பக்கத்தில் இருக்கிற அவர் எந்த சாப்பிட்றவரானா இருக்கலாம், அவர் அவசியமாக பார்க்காதீங்க. சாப்பிட்றதுனால அவர் அசிங்கப்பட்டவரே இல்லை, நீங்கள் அவமானப்பட்டுருவீங்க. உங்களுக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான், அவன் தண்டிச்சிருவான். இங்கே யாரும் என்ன இல்லை, புலி. நீங்கள் அதை பாவமெல்லாம் இறக்கமெல்லாம் பார்க்க முடியாது. அது மான வேட்டையாடுதுன்னு நீங்கள் அதை கேவலமாக பார்த்தீங்கன்னா பாவம் நீங்கள் தான். அது என்ன இல்லை, அதோட வீரியத்தோடு தான் அது வாழ்ந்துட்டு போகுது. உஷாராக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. பைத்தியம் பேச்சை கேட்காதீங்க. சுற்றி பைத்தியம் இருக்குது.